ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேங்க. பூரிக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இந்த எண்ணெயிலே தான் மஞ்சள் பொடி போட்டுக்கணும், சரிங்களா? மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சள் பொடி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி வந்து எப்பவுமே எண்ணெயிலே போடணும். நீங்கள் அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டால் அது மஞ்சள் வாசனை வரும். அதனால் எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இப்போ நான் பச்சை பட்டாணி போட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விருப்பம், சரிங்களா? போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பூரிக்கு மட்டும்தான். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரிக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹோட்டலில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோட்டலில் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ உருளைக்கிழங்க போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு இதை நல்லா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக அடிக்கும் போது நான் உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொச்சிச்சு நல்லா, பார்த்தீங்களா? பூரிக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.